ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு குயிக் டிப். ஓகேவா, லாஸ்ட் வீடியோவில் நான் ஷேப் கீஸ் போட்டிருப்பேன். ஓகேவா, இந்த ஷேப் கீஸில் அது பார்க்காதவங்க நான் மேலே கார்டில் லிங்க் தரேன், அதை போய் முதல்ல பார்த்துருங்க. ஓகேவா, நான் ஜஸ்ட் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்துட்டு 2.9.1. ஓகேவா, இந்த வெர்ஷன் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஓகேவா, இப்போது நான் ஒரு டிஃபால்ட் க்யூப்பில் நான் ஆல்ரெடி வந்துட்டு ஷேப் கீஸ் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா, பேசிஸ் அண்ட் கீ. ஓகேவா, இப்போ வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேவா, இப்போது நான் இதை மிரர் பண்ணணும். ஓகே, இப்போ நான் மிரர் பண்ணேன் அப்படின்னா எக்ஸாக்டாக மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் நடக்கணும். ஓகே, நான் ஷேப் கீஸ்லேயே பண்ணலாம், காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது மேக் ஷுவர் மிரர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கீ வேல்யூ வந்துட்டு 1 வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் கீ ஷேப் கீ ஸ்பெஷல்ஸ் இருக்குல்ல, இதில் போயிட்டு நியூ ஷேப் ஃப்ரம் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டேன்னா இந்த கீ ஒன்னோட மிக்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆயிரும். ஓகேவா, இப்போது மிரர் ஷேப் கீ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, கீ 2ல் இப்போது நான் கீ 2ல் வந்துட்டு வேல்யூ 1 இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் தான் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். பட் சீரியஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ரேஸியான ஒரு ஸ்டஃப் நடக்குது. ஓகேவா, இதுக்கு காரணம் என்ன? எல்லோரும் இந்த இது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்று இப்படி நடக்கும், அப்படி இல்லைன்னா சேம் இதே ஃபேஸில் எக்ஸ்பேண்ட் ஆகும். சேம் இதே ஃபேஸில் வந்துட்டு இந்த ஷேப் கீ 2வும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா, எனக்கு இது எப்படி ப்ரோ சால்வ் பண்ணுறது, இதில் என்ன பிரச்சனை, ஷேப் கீஸ் ப்ராப்ளமா, என்ன பிளெண்டர் பக்கா, சம்திங் இதேமாதிரி நிறைய கேள்வி இருக்கும். ஓகேவா, எனக்கும் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் லாட் ஆஃப் வெப்சைட்ஸில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், ஏன் இந்த மாதிரி ஆகுது. பட் ஜஸ்ட் அ சிம்பிள் மிஸ்டேக். ஓகேவா, என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஓகே ஜஸ்ட் டிஃபால்ட் க்யூப்பில் ஓகே ஜஸ்ட் நான் ஒரு ஷேப் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே இந்த கீழே வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஃபேஸை வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருந்தேன். ஓகேவா, எக்ஸ்ட்ரூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக அங்கே மிரர் நடக்காது. ஓகேவா, எக்ஸ்ட்ரூட் பண்ணலைன்னா எனக்கு மிரர் நடக்கும். அதாவது நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மிரர் நடக்கும், எக்ஸ்ட்ரூட் பண்ணேன் அப்படின்னா மிரர் நடக்காது. லாஸ்ட்டு அந்த போன க்யூப்பில் வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் மூவ் பண்ணுறேன் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறேன். ஓகே, மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, வேல்யூ 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அதேமாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுது. லாஸ்ட்டுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது. ஓகேவா, ஓகே அதே மாதிரி இந்த கீ வந்துட்டு கீ வேல்யூ 1ல் வச்சுட்டு ஸ்பெஷல்ஸில் நியூ ஷேப் ஃப்ரம் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துனா எனக்கு கீ 2 க்ரியேட் ஆயிரும். கீ 2ல் நான் என்ன பண்ணுறேன்னா மிரர் ஷேப் கீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போது அதேமாதிரி நான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா சீரியஸ் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இப்போ நடக்குது. ஓகேவா, இதுதான் சிம்பிள் மிஸ்டேக். ஆக்சுவலி எக்ஸ்ட்ரூட் மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். அந்த ஒரே ஒரு சிம்பிள் மிஸ்டேக் தான் என்னை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் என்னை போட்டு சாவடிச்சிருச்சு. ஓகே, என்னடா இது வரவே மாட்டேங்குதுன்னு. ஸோ இதுதான் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணால் கண்டிப்பாக ஷேப் கீஸ் நடக்காது. சப்போஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் சிமெட்ரைஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணணும். மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஷேப் கீஸ் ஆட் பண்ண அப்புறம் மிரர் மாடிஃபையரை உங்களால் அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸாம்பிளும் காட்டிடுறேன். ஓகே, ஜஸ்ட் அதே மாதிரி டிஃபால்ட் க்யூப்பில் ஓகே வெயிட் ஷேப் கீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஷேப் கீஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அதேமாரி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, எனக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதுக்கப்புறம் நான் இதை மிரர் பண்ணால் தான் இது நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூ 1ல் வச்சுட்டு ஜஸ்ட் கோ டு எடிட் மோட் அண்ட் தென் செலக்ட் ஆல் ஸ்பேஸ் சிமெட்ரைஸ். ஓகேவா, சிமெட்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சிமெட்ரைஸ் ஆயிரும். இது வந்துட்டு ப்ளஸ் எக்ஸ் டு மைனஸ் எக்ஸ். ஓகேவா, இதுதான் இருக்கும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் டு ப்ளஸ் எக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே மாற்றிக்கணும். ஓகேவா, ப்ளஸ் எக்ஸ் டு மைனஸ் எக்ஸ். ஓகேவா, எனக்கு இப்போ வந்துருச்சு. ஓகே, சீரியஸ் இப்போது நான் இது வேல்யூ வந்துட்டு 0க்கு வைக்கிறேன் அப்படின்னா சீரியஸ் என்னோட இந்த டிஃபால்ட் க்யூபே 2ஆக கட் ஆகிருக்கும், லைக் மிரர் மாடிஃபையர். ஓகேவா, இப்படி கட் ஆகிட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஷேப் கீஸ் ஒர்க் ஆகும். ஓகே, எனக்கு இந்த மெத்தடும் வேண்டாம் ப்ரோ, எனக்கு வந்துட்டு நான் மிரர் மாடிஃபையர் வச்சே பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கும் வழி இருக்குது. ஜஸ்ட் டிஃபால்ட் க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். தென் எடிட் ஆட்டோ மிரர். ஓகேவா, இது ஆட்டோ மிரர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து மிரர் மாடிஃபையர் வந்துடும். ஓகேவா, மிரர் மாடிஃபையர் இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகேவா, தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஓகேவா மிரர் மாடிஃபையர் அப்ளையில் தான் இருக்குது. அதை அப்ளை பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஷேப் கீஸ் போங்க. ஓகே, ஜஸ்ட் ஷேப் கீஸில்
இப்போது அதே மாதிரி நியூ ஷேப் கீஸ் அண்ட் தென் Q1 என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரியே ஜிக்கு பதிலாக இ கொடுத்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸ்ட்ரூட் ஆகுது. ஓகேவா, எக்ஸ்ட்ரூட் ஆன அப்புறம் ஓகே இப்போது என்னோட டாப் டு ஆப்ஜெக்ட் மோட். ஓகேவா, இப்போ நான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா this. ஓகே சிமெட்ரைஸை விட இப்போ ஓகே என் டிஃபால்ட் கியூப் 2 பக்கமும் போகுது. ஓகேவா, ஆனால் இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் மிரர் மாடிஃபையரில் போய்ட்டு இப்போ நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. என்ன எரர் வரும்னா மாடிஃபையர் cannot be applied to mesh with ஷேப் கீஸ் அப்படின்னு வரும். அதாவது ஷேப் கீஸ் எனேபிளாக இருக்கும் போது இந்த மெஷ்ஷில் இந்த மிரர் மாடிஃபையரை அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுது. அவ்வளோதான் கைஸ். ஓகேவா, இதை வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். ஓகே, இது ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.